கைஸ் வாங்க 37வது சம் பார்க்கலாம். 2010 ஒருவர் ஆண்டு ஊதியம் ரூபாய் 30,000 என பணியில் சேருகிறார். மேலும் ஒவ்வொரு வருடமும் ரூபாய் 600 ஆண்டு ஊதிய உயர்வாக பெறுகிறார். அவருடைய ஆண்டு ஊதியம் எந்த வருடத்தில் ரூபாய் 39,000 இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி கேட்குறப்ப என்ன பண்ணுறோம், நமக்கு ஃபார்முலா வந்துட்டு ஃபஸ்ட்டு வருஷம் என்ன ஆகுது அப்படின்னா சொல்யூஷன் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வருஷம் வந்து 30,000 சரிங்களா, ப்ளஸ் அடுத்தது வந்து 600 கூடுதா, அப்போ 30,600 ப்ளஸ் அதுக்கடுத்து இன்னொரு 600னா 31,200 ப்ளஸ் எக்ஸட்ரா அப் டு எது வரைக்கும் ப்ளஸ் 39,000 வரைக்கும். சரிங்களா? இதில் வந்து நம்ம என்ன ஃபார்முலா போடலான்னா n = L - A/D + 1 அந்த ஃபார்முலா போட்டு செய்யணும். எல்ன்றது என்னது, இந்த நம்பர் எல் 39,000 தான் எல் லாஸ்ட் நம்பர். சரிங்களா? மைனஸ் டி வந்து ஃபஸ்ட்டு நம்பர் 30,000 மைனஸ் ஏ, சாரி டி கிடையாது ஏ. சரிங்களா? எல் மைனஸ் ஏ பை டி, இதுலேருந்து அதை கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரும், 600. 30,600லேருந்து 30,000 கழிச்சா 600 ப்ளஸ் 1 அவ்வளோதாங்க. போட்டுட்டோன்னா ஆன்சர் வந்துடும். இப்போ கழிச்சோம்னா எவ்வளோ வருது, 9,000 பை 600. இப்போ அடிங்க, 2 0க்கு 2 0 போயிடும். இது அடிச்சிங்கன்னா எவ்வளோ வருது, 15 இந்த ப்ளஸ் போட்டுங்க, ப்ளஸ் 1 15 + 1 = 60. அப்போ n = 60. சரிங்களா? n வந்து 16. அப்போ அந்த 16ஓட எத்தனாவது வருஷத்தில் அவர் ஜாயின் பண்ணார், 2010. அப்போ இதையும் ஆட் பண்ணிடுங்க. 2010 + 16 ஜாயின் பண்ணோம்னா 2026. சரிங்களா? அந்த ஆன்சர் 2026ஆம் ஆண்டில் 39,000 சம்பளம் அவர் வாங்குறார். ஆன்சர் வந்து 2026. சரிங்களா? இது ஆன்சர். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.